மொழி எப்போ வளரும்னா, சமத்துவம் அங்க இருக்கணும். சமத்துவம் இருந்தா தான் ஒரு மொழிங்கிறது வளரும். அ இல்லன்னா மொழி மீது வெறுப்பு. எப்படின்னா, அ இப்போ வந்து சமத்துவம் இருந்தா தான் மனிதர்கள் மேல நமக்கு ஒரு அன்பு வரும், பாசம் வரும். அப்பதான் பேசணுங்கிறது தோணும். பேசுவதற்கு இந்த மொழி பயன்படுகிறது. ஆதலால் இந்த மொழி மீது நமக்கு ஒரு காதல் ஏற்படும். மனிதர்கள் மீது காதல் ஏற்பட்டால் தான், மொழி மீது உங்களுக்கு அதற்கு உதவியாக இருப்பது மொழி. மொழி வழியாகத்தான் நீங்கள் மனிதர்களை தொடர்பு கொள்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது, அந்த மொழி மேல உங்களுக்கு ஒரு காதல் வரணும்னா, மனிதர்கள் மேல காதல் வரணும். மனிதர்கள் மேல எப்ப காதல் வரும் அப்படின்னா, இங்க சமத்துவம் இருக்கணும். சமத்துவம் இருந்தா தான் காதல் வரும். நீங்க ஏற்றத்தாழ்வுகள் சாதி ரீதியா பிளவுபட்டு கிடக்குறீங்க. அப்புறம் உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, அப்புறம் ஏழை, பணக்காரன், படித்தவர், படிக்காதவர், கருப்பு, வெள்ளை, கருப்பா இருக்கிறாரு, வெள்ளையா இருக்கிறாரு, அழகா இருக்காரு, அழகா இல்ல இப்படி நெறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இல்லாம ஒரு சமத்துவம் இருக்கணும். இப்ப கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா இருந்தது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. வாழ்க்கை சூப்பரா இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அப்ப படித்தவர் அப்பதான் படிப்புங்கிறது அப்ப மனித வாழ்க்கையில உள்ள வருது. அதுவரைக்கும் படிச்சவன், படிக்காதவன்ங்கிற வேறுபாடே அங்க கிடையாது. பள்ளிக்கூடங்களே எப்போ வருது? 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் மெதுவா மனித வாழ்க்கையில பரவலா வருது. 100 வருஷத்துக்கு முன்னாடியே பள்ளிக்கூடம் இருந்தது. ஆனா எல்லாருமே படிப்ப நம்புறவங்கள படிக்கணும் கண்டிப்பா அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாம, யாரோ விருப்பப்பட்டவங்க படிச்சாங்க. அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் படிச்சவங்க, படிக்காதவங்கங்கிறது பள்ளிக்கூடமே இல்லங்கும்போது, படிச்சவங்க, படிக்காதவங்கிற ஏற்றத்தாழ்வே கிடையாது. அப்ப அந்த வேறுபாடு கிடையாது. அப்புறம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா வீடும் ஒரே மாரி இருக்கும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஊர பார்த்தீங்கன்னா, எல்லா வீடும் ஒரே மாரி தான் இருக்கும். ஒரு கூரை வீடுனா கூரை வீடு, அல்ல ஓட்டு வீடுனா ஓட்டு வீடு. அதுல ஒரு சமத்துவமா? வருமானத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஏற்றத்தாழ்வே கிடையாது. இவரு அதிகம் சம்பாதிப்பாரு. விவசாயம் தான் எல்லாத்துக்கும் தொழில்ங்கிறது விவசாயம் தான். உணவை உற்பத்தி பண்றது தான் அன்னைக்கு தொழில். அப்படி இருக்கும்போது, நீ அதிகமா உற்பத்தி பண்ண, நான் கம்மியா உற்பத்தி பண்ணேன் அப்படின்னு யாரும் நீ அதிகமா உற்பத்தி பண்ணா, அளவுக்கு அதிகமானத என்கிட்ட தான் குடுக்கப் போற. நீ அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்ணா, நீ சேர்த்து வச்சா அது அழுகி தான் போகும். அதனால அளவுக்கு அதிகமா நீ அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்ணா, அது எனக்கு சந்தோஷம் தானே! நான் அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்ணா உனக்கும் சந்தோஷம். அன்னைய காலத்துகட்டத்துல ஒரு 200, 300 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பணப்புழக்கம்லாம் கிடையாது. பணத்த குடுத்து வாங்குறதுக்கு இங்க பெரிய பொருட்களே கிடையாது. அந்த காலகட்டங்கள்ல நீ மனிதர்கள் இந்த ஏழை, பணக்காரன் அல்லது பணக்காரன்ங்கிற கருத்தாக்கமே அங்க கிடையாது. படிச்சவங்க ஏழைங்கிற கருத்தாக்கமே கிடையாது. படிச்சவங்க, படிக்காதவங்க. ஏன்னா பள்ளிக்கூடமே கிடையாது. அதுபோல பணம்ங்கிற நடைமுறையும் அங்க பெருசா கிடையாது. பணத்த குடுத்து அவங்கவங்க உணவ அவங்கவங்களே உற்பத்தி செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது, பணக்காரன், ஏழைங்கிற கருத்தாக்கம் கிடையாது. வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, மாடி வீடு, மச்சு வீடு, குச்சி வீடு, குடிசை வீடு, ஓட்டு வீடுங்கிற ஏற்றத்தாழ்வே கிடையாது. பெரும்பாலான வீடு ஒரே மாரி தான் இருக்கும். அப்போ எல்லா வகையிலயும் சமத்துவம். எல்லாரும் கருப்பா தான் இருப்பான். வெள்ளையா இருக்கிறவங்க, கருப்பா இருக்கிற அந்த வகையிலயும் யாருமே இல்ல. அது மாரி இவரு இப்போ விவசாய நிலமா, எல்லாரும் விவசாயம் தான் பண்ணாங்க. அப்போ நீ அதிகமா உற்பத்தி பண்ணா, அத நான் அதிகமா உற்பத்தி பண்ணேன். நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. நான் அதிகமா உற்பத்தி பண்ணா, அதுக்காக நான் அத சேர்த்து வைக்க முடியாது. மீதம் உள்ளத நான் உன்கிட்ட தான் குடுக்க முடியும். எல்லாம் அழுகி போயிரும் அப்படிங்கிறதுக்காக, உணவ உற்பத்தி பண்ற அந்த வேலைய பார்க்கும்போது, அளவுக்கு அதிகமானத மத்தவங்ககிட்ட குடுத்தாங்க. அப்போ சந்தோஷம் தான். ஒருத்தர் அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்ணாருன்னா, அது மத்தவங்களுக்கு சந்தோஷம். இந்த மாரி தான் கடந்த காலங்கள்ல மனிதர்களுக்கு பிடித்தவர்களாக சமத்துவம் எல்லா வகையிலும். படித்தவர், படிக்காதவர்ங்கிறது கிடையாது. பணக்காரன், ஏழைங்கிற பாகுபாடு கிடையாது. மாடி வீடு, மச்சு வீடு, குச்சி வீடு இந்த வேலைலாம் கிடையாது. எல்லா வீடும் ஒரே மாரி இருந்தது. எல்லாரும் ஆடைகள்லயும் சரி, வசிப்பிடத்திலயும் சரி, அப்போ எல்லாரும் ஒண்ணு தான். அந்த சமத்துவம் கடந்த காலங்கள்ல இருந்தது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, சாதியெல்லாம் இல்லாத காலங்களும் இருந்தது. அப்போ இன்னும் சமத்துவம் அதிகமா இருந்திருக்கு. அப்ப அதுக்கப்புறம் தான் இப்போ பள்ளிக்கூடம்னு வரும்போது படிச்சவங்க, படிக்காதவங்க, நல்லா படிச்சவங்க நல்ல வேலைக்கு போறது, பணக்கார, ஏழைங்கிற அந்த பாகுபாடு இந்த பள்ளிக்கூடம் வந்ததுக்கு அப்புறம்லாம் வருது. அப்பதான் நல்லா படிச்சவங்க, பணக்காரங்க நல்ல பெரிய வீடா கட்டுறாங்க. படிக்க முடியாதவங்க வாடகை வீட்லயும், தெருவுலயும், குடிசை வீட்லயும் இருக்கிறாங்க. ஏற்றத்தாழ்வுகள்லாம் வருது. அப்போ மனுஷங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு காதல் வராது, பொறாம தான் வரும், வைத்தெரிச்சல் வரும். பணக்காரங்கள பார்த்தா, "என்னடா இப்படி இருக்க? நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல. இவன் என்னடா இவ்ளோ இவ்ளோ வசதியா இருக்கிறாங்க." அப்படிங்கும்போது வயித்தெரிச்சல் வரும், பொறாம வரும். அது இயற்கையானது தான். அப்போ மனிதர்கள பார்த்தாலே நமக்கு பேசணும்னே தோணாது. ஆனா ஒரு 50, 100 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க எல்லாம் ஒரே மாரி இருந்தாங்க. அவங்க அவங்களும் ஒண்ணு தான், நாமளும் ஒண்ணு தான் அப்படின்ற மாரி இருக்கும்போது, மதம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க. அப்ப இஸ்லாம் மதம் கிடையாது, கிறிஸ்தவ மதம் கிடையாது. எல்லாரும் ஒரே மதம். இங்க இந்து மதம்ங்கிறதே கிடையாது. மதம் அல்லாத ஒரு மதம் இங்க இருந்துட்டு இருந்தது. அப்போ பாருங்க எல்லாரும் எல்லா வகையிலும் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாத காலகட்டங்கள்ல மனிதர்கள் ஒருவரை நேசிப்பாங்க. அன்பு செலுத்துவாங்க. நாமெல்லாம் ஒண்ணு வயித்தெரிச்சலே இருக்காது. பொறாமையே இருக்காது. கெட்ட குணங்களே இருக்காது. அப்படி இருக்கும்போது நல்லா பேசுவாங்க. பேசுவதற்கு எது உதவி? மொழி தான் உதவி.
மனிதர்கள் மீதான காதலுக்கு உனது காதலை வெளிப்படுத்த, அன்பை வெளிப்படுத்த மொழி தான் உனக்கு. அப்போ மொழி மீது உனக்கு காதல் வந்துரும். மொழி அப்போ சமத்துவமா இருந்தா தான் மட்டும் தான் நமக்கு மொழி மீது காதல் வரும். இன்னைக்கு ஏன் நம்ம மொழிய புறக்கணிக்கிறோம்? பணக்காரர் ஆகுறதுக்கு இங்கிலீஷ் தான் உதவியா இருக்குது. அப்ப பணக்காரர்ங்கிறது என்னது? ஏழைய விட நீ ஒரு உயர்ந்த நிலைக்கு போணும், கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற. ஏற்றத்தாழ்வை நோக்கி நீ போற. ஏற்றத்தாழ்வு தான் உனக்கு உயர்வுன்னு நினைக்கிற. அந்த ஏற்றம் இருக்குல்ல, அந்த ஏற்றத்தை அடைய வேண்டும். தாழ்வை அடைந்து விடக்கூடாது. ஏற்றத்தை அடைய வேண்டும். அதற்கு ஆங்கிலம் உதவியாக இருக்கிறது. மனிதர்கள் அப்போ நீ ஏற்றத்தை அடைஞ்சா உன்னை பார்த்து ஏழைகள்லாம் வந்து உன் கூட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. பரவாயில்ல, நான் தனியாக இருக்கிறேன். இந்த மாதிரி தான் அப்போ மனிதர்கள் மீதே வெறுப்பு வரும். மனிதர்களோட இந்த மொழியோட பயன் எதுக்கு இந்த மொழி அப்படிங்கிற கேள்வி வந்துடும். நம்ம தான் மனிதர்களிடம் அன்பு செலுத்துறதுல, பேசுறதுல தனிமைப்பட்டு விட்டோம். நான் உயர்ந்த சாதி அல்லது பணக்காரன் அப்படிங்கிற வகையில் நம்ம தனிமைப்பட்டு விட்டோம். அப்புறம் எதற்கு நான் படித்தவர், நான் படிக்காதவர்களிடம் பேசுவதில்லை, பழகுவதில்லை, படித்தவரிடம் தான் பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது இந்த பிளவுபட்டு தனிமைப்படுத்தி விட்டும்போது இந்த மொழியோட பலன்கிறது என்னது? மொழி எதுக்காக பயன்படுகிறது? மனிதர்களே நம்ம நேசிக்கிறதே இல்லை. மனிதர்களை பார்த்தாலே நான் உன்னை விட நான் உயர்ந்தவரா என்பதை ஆராய்வதில் தான் நமது கவனம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி மொழி மீதில் வெறுப்பு வந்து போச்சு. அப்படி வெறுப்பு வரும்போது மொழி மீதில் நமக்கு காதல் வரல. அதனால தான் மொழியை நம்ம புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டோம், தொலைக்க ஆரம்பிச்சிட்டோம். மொழியோட பயன்பாடு இல்லை. அப்போ எப்போ சமத்துவம் வரணும்? எல்லா வகையிலையும் சமத்துவம் நிறைந்த நம்ம அதை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தால் கூட சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். அப்போ தான் இந்த மொழி மீது காதல் வரும், அன்பு வரும், பாசம் வரும். மனுஷங்களை பார்த்தா மனுஷங்களுக்கு அன்பு வரும். எந்த வகையில் சமத்துவத்தை நாம் நிலைநாட்டி இருக்க முடியும் என்றால், இப்போ சாதியே இல்லை, அதன் வழியாக நம்ம ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டியிருக்கலாம். சாதியை ஒழிச்சிருங்க, அந்த வகையில் வேற்றுமை என்பது இல்லாமல் போய்விடும். அது மாதிரி மதத்தை ஒழித்து விடுங்கள். மதமே இல்லாத ஒரு எல்லாருமே அது எப்படி ஒழிக்க முடியும்? முதல்ல விருப்பப்படுறவங்க, சாதியிலேருந்து வெளியேறுறவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. அந்த 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 அனுமதியை கொடுங்க. நான் சாதியிலேருந்து வெளியேற விரும்புகிறேன், அதற்காக நான் விண்ணப்பித்தேன், எனக்கு தரவில்லை சான்றிதழ். சாதி மதத்திலிருந்து நான் வெளியேறுவதற்காக நான் விண்ணப்பித்த போது எனக்கு சான்றிதழ் தரவில்லை. அது மாதிரி சாதி மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அந்த சான்றிதழை கொடுத்து அவர்களை அடையாளப்படுத்துங்கள். அப்போ சாதி என்பது, மதம் என்பது எந்த அளவுக்கு இங்கே இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் மத நம்பிக்கை இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் சாதி நம்பிக்கை இருக்குது, சாதி மத நம்பிக்கை உடையவர்களை நம்ம சிறுபான்மையினராக கூட மாற்றி விடலாம். இந்த மாதிரி அப்போ வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா சாதிங்கிறது ரொம்ப குறைஞ்சி, மதங்கிறது குறைஞ்சி, சாதி மதத்தில் இல்லாதவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிமா அதில் ஒரு சமத்துவம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சமத்துவத்தை அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம சாதியை ஒழிச்சிடலாம், மதத்தை ஒழிச்சிடலாம். இடஒதுக்கீட்டுக்காக தானே நீ சாதியை பாதுகாக்கிறேன்னு சொல்கிற. நீ கல்வியை வந்து கட்டணம் இல்லாமல் கொடுத்து விடு எல்லோருக்குமே. அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடு? அந்த மாதிரி ஆயிடுதுல்ல. அந்த மாதிரி கட்டணம் இல்லாமல் கல்வியை கொடுத்து விட்டால், கல்வி செலவு அனைத்தும் கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டால், அப்புறம் எதுக்கு இடஒதுக்கீட்டுக்காக நீ அந்த சாதியை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது மாதிரி மதத்திலேருந்து வெளியேறுவதற்கு நீங்கள் சுதந்திரம் கொடுங்க. மதத்தை வளர்க்கிற முயற்சிகளுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடுகளை விதிங்க. புதிதாக கோயில்களை கட்ட விடாதீங்க. புதிதாக இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடெல்லாம் வச்சு மதம் இல்லாத ஒரு சூழல், அது அந்த வகையில் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும். அதுபோல் வீடுகளை பெருசாக கட்டக்கூடாது, அதற்கு ஒரு சட்டம் போடணும். வீட்டில் யாரும் வேலைக்காரங்களை வச்சுக்கக்கூடாது. அப்படின்னாலே வீடை இப்போ யாரும் பெருசாக கட்ட மாட்டாங்க. வீடை ஏன் பெருசாக பங்களா போல் கட்டுறாங்க? அந்த வீட்டை பராமரிப்பதற்கு நம்மளால் வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியும், நமக்கு அந்த அளவுக்கு பணம் இருக்குது. அதனால தான் அதை வேலையாட்களை நம்பி தான் வீட்டை ஒருத்தர் பெருசாக கட்டுறாரு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். அப்படிங்கும்போது ஒருத்தரால் மிகப்பெரிய பங்களாக்களெல்லாம் நிர்வகிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, தனக்கு தேவையான வீட்டை அவங்க கட்டிப்பாங்க. அளவுக்கு அதிகமான, அதாவது ஒரு இருப்பிடமே ஒரு ஆளுக்கு இவ்வளவு தான் அப்படின்னு மீதமுள்ள வீடு அதெல்லாம் பூட்டிடணும். அந்த ரூமை போய் பூட்டிடணும். ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, உனக்கு வசிப்பதற்கு இவ்வளோ இடம் தான் தேவை, எதுக்கு இவ்வளோ பெரிய பங்களா, இவ்வளோ பெரிய ரூமு, இத்தனை ரூம் எதுக்கு, உனக்கு ஒரு ரூம் போதுமே அப்படின்னு போட்டு மீதமுள்ள ரூமெல்லாம் பூட்டிடணும். அரசாங்கமே வந்து இப்படி தான் பிளான் இருக்கணும், இதுதான் ஒருவர் வசிப்பதற்கான இருப்பிடம், இப்படி தான் வீடு இருக்கணும், இவ்வளோ தான் அளவு, இதுக்கு மேலே நீ வீட்டை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு அப்போ கட்டுப்படுத்தணும். அப்போ எல்லாருக்கும் ஒரு அளவு தான், இந்த அளவு தான் வீடு, இதுக்கு மேலே வீடு கட்டக்கூடாது. அந்த வகையில் சமத்துவத்தை நாம் நிலைநாட்டி விடலாம். சமத்துவத்தை நிலைநாட்டி விடலாம். இப்படி வீடுகளில் மதம் இல்லை. அப்போ சமத்துவத்தை எங்கெல்லாம் நிலைநாட்ட முடியுமோ அங்கெல்லாம் நம்ம நிலைநாட்டி அந்த மாதிரி அப்போ தான் மனிதர்கள் ஒருவர் பார்க்கும்போது நம்ம சில விஷயத்தில் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியாது. எல்லாரையும் இப்போ ஒரே மாதிரி படிக்க வைக்க முடியாது. படித்தவர் குறைவான படிப்பு, எல்லாரும் படித்தவர், அதில் ஒரு சமத்துவம் இருக்குது. ஆனால் இதில் யார் ஒருத்தர் பெரிய படிப்பு படிச்சிருப்பார், குறைவான படிப்பு படிச்சிருப்பார். அப்போ அந்த வகையில் நம்ம வந்து ஏற்றத்தாழ்வுகளை தவிர்க்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் வந்து படித்தவர் என்கிற ஏற்றத்தாழ்வை நம்மால் எல்லாரும் கண்டிப்பாக படிக்கிறோம். அப்படிங்கும்போது படித்தவர் என்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் போகும். ஆனால் குறைவாக படித்தவர், அதிகமாக படித்தவர்,
ஆராய்ச்சி படிப்பு படித்தவர், இதெல்லாம் வந்து இந்த இயந்திர அறிவு, இந்த ஏற்றத்தாழ்வு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மால் தவிர்க்க முடியாது. ஒரு மருத்துவமனைன்னு இருந்தால் அங்கே மருத்துவர் இருப்பார், துப்புரவு பணியாளர் இருப்பார், நர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரும் இருந்தால் தான் அது மருத்துவமனை செயல்பட முடியும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் தொழில் ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் தவிர்க்க முடியாது. அப்போ படிப்பு தான் தொழிலை தீர்மானிக்குது. படிப்பு ரீதியான ஏற்றத்தாழ்வை தவிர்க்க முடியாது. ஆனால் ஒருவருடைய வீடுங்கிறது வந்து இவ்வளோ பெருசு தான் இருக்கணும், அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணு, போய் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடு, ஊரை சுற்று, உலகத்தை சுற்று. ஆனால் உன் இருப்பிடம் இவ்வளோ பெருசு தான் இருக்கணும். அதுபோல் இன்னும் சாதிங்கிறது இருக்கக்கூடாது. மதம் மனிதர்களை பிளவுபடுத்துகிற சமத்துவத்துக்கு எதிரான நடைமுறைகளை நாம் எப்படி அழிப்பது, எப்படி ஒழிப்பது, அதான் வந்து சாதி மதத்திலிருந்து வெளியேறுவதற்கான சான்றிதழை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தால் சாதியும் மதமும் சிறுபான்மையாக மாறிவிடும். கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுங்கள். அது மாதிரி நிறைய அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குங்க. அரசு வேலையை பிடிப்பது பெரிய கஷ்டங்கிற மாதிரிலாம் இல்லாமல், அரசு வேலைங்கிறது வந்து சர்வசாதாரணம், ரொம்ப அப்படி அதை அதிகப்படுத்துகிற மாதிரி விவசாயத்தெல்லாம் வந்து அரசு பணியாக மாற்றுங்கள். அதில் அரசாங்கத்துக்கு என்ன இழப்பு? அதெல்லாம் வந்து வருமானம் தருகிற தொழில். வருமானத்தை எடுத்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமாக கொடுக்க போகிறீங்க. அதுபோல் போக்குவரத்தெல்லாம் அரசு தொழிலாக மாற்றணும். ஏன்னா அது ஒன்றும் அரசாங்கத்துக்கு இழப்பு கிடையாது. வர்ற வருமானத்தை எடுத்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறீங்க. அவ்வளோதான். நீங்கள் எதுக்கு லாபத்தை எதிர்பார்க்குறீங்க? அப்போது அதை அரசு பணியாளர்களாக அவங்கள மாற்ற முடியும். போக்குவரத்து பணியாளர்கள், விவசாய பணியாளர்கள், இப்படி லாரி ஓட்டுநர்கள், அதுவும் வருமானம் தர்றது தொழில். அதையும் நீ அரசு பணியாராக மாற்று. வருமானம் தருகிற அத்தனை தொழிலையும் அரசு பணியாக மாற்றிடு. அதில் அரசாங்கத்துக்கு எந்த வித சிரமமும் கிடையாது. அப்போ அவங்க வந்து அவர் அரசு பணி செய்கிறவர்களாக மாறும்போது அவர்களுக்கு ஒரு பணி பாதுகாப்பு கிடைக்கிது, ஒரு மரியாதை கிடைக்கிது. இந்த மாதிரி விவசாயம் செய்கிற விவசாய தொழிலை அரசு பணியாக மாற்றுங்க. விருப்பப்படுறவங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது இந்த வந்து இந்த நாள் நல்லாயிருக்கும். ஒரு சமத்துவங்கிறது இருக்கும். சமத்துவத்தை எங்கெல்லாம் நிலைநாட்டுறோமோ அங்கெல்லாம் அப்போ சமத்துவம் அதிகரிக்க மனிதர்களை பார்க்கும்போது மனிதர்களுக்கு பொறாமை வராது. நம்ம எல்லாம் ஒன்று தாங்கிற உணர்வு வரும். அப்போ தான் வந்து மனிதர்கள் உறவாடுவதற்கு பயன்படுவது இந்த மொழி. அந்த கருவி தான் மொழி. அந்த கருவி மீது ஒரு காதல் வரும், மொழி மீது ஒரு காதல் வரும். அங்கே தான் மொழி சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து சமத்துவம் இல்லாமல் போகிறதுனால தான் இன்றைக்கி நம்ம மொழியவே வேண்டாம், எனக்கு தமிழே வேண்டாம், ஆங்கிலம் தான் எனக்கு வேணும், ஹிந்தி தான் வேணும்னு ஓடுறதுக்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு. மனிதர்கள் மேலே நமக்கு அன்பே இல்லை. அதனால தான் வந்து நம்ம மொழி மனிதர்களை அன்பு செலுத்துவதற்கு தானே இந்த கருவி என்கிற இந்த மொழி என்கிற கருவி தேவைப்படுகிறது. நான் தான் மனுஷங்களே வெறுக்கிறேனே. அப்படி இருக்கும்போது இந்த ஏற்றத்தாழ்வை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகுறது. தன்னை உயர்வானவராக காட்டிக்கணுங்கிறக்காக தான் அமெரிக்காவிலலாம் போய் செட்டில் ஆகுறது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, அப்ராடில் போய் செட்டில் ஆகிறது. அதன் மூலம் தன்னை உயர்ந்தவராக காட்டணும், நிரூபிக்கணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு. இதுதான் வந்து இந்த ஏற்றத்தாழ்வு. அதனால் வந்து சமத்துவத்தை நம்ம நிலைநாட்டணும். அப்போ தான் நம்ம மொழியை பாதுகாக்க முடியும். அப்போ தான் மொழி மீது மக்களுக்கு காதல் வரும். அப்போ தான் மொழி வளரும். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து மொழி ஏன் வளர்ந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சங்க காலத்தில் வந்து மரபு கவிதைலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் சமத்துவம் இருந்திருக்கும். அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் கிடையாது. அதனால் படித்தவங்க படிக்காதவங்கிற வேறுபாடு கிடையாது. அதனால் அந்த காலத்தில் மச்சு வீடு, குச்சி வீடு, குடிசை வீடுலாம் இருந்திருக்கு. சங்க காலத்தில் சாதி இருந்திருக்காது. இந்து மதம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இஸ்லாம் மதம் கிடையாது, கிறிஸ்தவ மதம் கிடையாது. அப்போ எல்லாரும் இந்த குலதெய்வ வழிபாட்டில் தான் இருந்தாங்க. அதில் ஒரு சமத்துவம் இருந்தது. வீடுகள், வசிப்பிடங்களில் ஒரு சமத்துவம் இருந்தது. அப்போ அன்னைக்கு பெரும்பாலான மக்கள் விவசாய தொழில் தான் பார்த்தாங்க. அதில் ஒரு சமத்துவம் இருந்தது. சாதிங்கிறது அன்னைக்கு இருந்திருக்காது. சங்ககால இலக்கியங்களில் சாதிக்கான அடையாளமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சங்க காலத்தில் சாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாரும் ஒரே தொழில் ஏற்றத்தாழ்வு இல்லை, பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லை, பணக்காரன் ஏழைங்கிற ஏற்றத்தாழ்வு இல்லை. இப்படி பல வகையிலையும் அவங்க சமத்துவமாக இருந்தனால தான் அவங்க மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உறவாடுகிற வழக்கம் அதிகமாக இருந்திருக்கும். அன்பு பாசம் காட்டியிருப்பாங்க. அதுக்கு உதவுகிற கருவி தான் இந்த மொழி. அப்போ இந்த மொழி மேலே அவங்களுக்கு அவ்வளோ காதல், மொழி மேலே. அதனால தான் அந்த மொழி வளர்ச்சி அடைந்தது. அதனால தான் அன்றைக்கி மரபு இலக்கியங்களை பாருங்கள், திருக்குறள், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம். அது ஒரு கதை வந்து மூட நம்பிக்கை நிறைய இருக்கலாம். ஆனால் வந்து அந்த மொழி இலக்கியம் பாருங்கள், இலக்கிய செழுமை, செய்யுள், அது வந்து அது காரணம் மொழி மீது மக்களுக்கு இருக்கிறதுனா அந்த காதல் தான் காரணம். அந்த காதல் என்பது மனிதர்களுக்கு மீது இருந்த அந்த காதல். மனிதர்களுக்கு அப்பொழுது வாழ்ந்த அந்த மனிதர்கள் மீது இருந்த அந்த காதலைத்தான் அது காட்டுகிறது. அந்த காதலுக்கு காரணம் சமத்துவம். அப்போ ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, பெரும்பாலும் நிறைய, ரொம்ப குறைவு. அதனால்தான் அங்கே மனிதர்கள் மீது காதல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஏற்றத்தாழ்வுகள் பெருகிவிட்டது. படித்தவர் படிக்கலை, பணக்காரன் ஏழை, நோயாளி ஆரோக்கியமானவங்க, கருப்பாக இருக்கிறவங்க சிகப்பாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஆங்கிலம் தெரிஞ்சவங்க, தமிழ் பேசுகிறவங்க, ஆங்கிலம் தெரியாதவங்க, இப்படி எங்கெங்கெல்லாம் வந்து வேறுபாடுகளை புகுத்த முடியுமோ மனிதர்கள் மீது வெறுப்பு தான் அதிகரித்து போச்சு. அதனால தான் அந்த மொழி மேலே மனிதர்களுக்கு காதலும் இல்லை, பற்றும் இல்லை, பாசமும் இல்லை.